அறிவியல் அறிவோம் தமிழ்வேந்தனுடன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயற்பியலாளர்கள் பொதுவாகவே லோ டெம்பரேச்சரில் படிக்கிறதுக்கு ஒரு பொருளுடைய தன்மையை லோ டெம்பரேச்சர் அதாவது குறைந்த வெப்பநிலையில் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. ஏன் அப்படி நம்ம ஒரு பொருளுடைய ப்ராப்பர்ட்டிஸை இல்லை பண்பை குறைந்த வெப்பநிலையில் அதாவது லோ டெம்பரேச்சரில் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு பனி மூட்டமான சாலையில் காரில் போயிட்டுருக்கோம். ரொம்பவே பனி அடர்த்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எதிரில் வர மரமோ இல்லை பில்டிங்ஸ் இல்லை எதிரில் நடந்து வர பயணிகளோ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்ம காரில் போயிட்டுருக்கோம், எதிரில் பனிமூட்டம் அதிகமாக இருக்குது. அந்த சூழ்நிலையில் எதிரில் வரவங்க நம்மளுக்கு சரியாக தெரிய மாட்டாங்க. அப்படியே தெரிஞ்சாலும் ரொம்பவே டிம்மாக தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு பொருளுடைய தன்மையை அதிக வெப்பநிலையில் படிக்கும்போது அந்த பொருளுடைய உண்மையான தன்மையோ அந்த பொருளினுடைய குறிப்பிட்ட பண்பு வந்து சரியாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. எதனால் அப்படின்னா, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது அதாவது வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது ஒரு பொருள் வந்து வெப்ப ஆற்றலை அதிகமாக எடுத்துக்கும். அந்த வெப்ப ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது அந்த ஆட்டம்ஸ் இல்லையா, அந்த ஆட்டம்ஸ் அணுக்கள் வந்து அதிகமான அதிர்வில் ஆசிலேஷன் ஆகிட்டு இருக்கும், வைப்ரேஷனில் இருக்கும். அதாவது தெர்மல் வைப்ரேஷன் அந்த ஆட்டத்துக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம அதோட ப்ராப்பர்ட்டியை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லைன்னா அதோட அணுனுடைய ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சரியாக தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு வெப்பத்தினால அதிகமாக வைப்ரேஷனில் இருக்குது, தெர்மல் ஆசிலேஷன் இல்லையா, அதிர்வு அதிகமாக இருக்குது, ஏன்னா வெப்பநிலை அதிகமாக இருக்குது. ஸோ அதே பொருளை குறைந்த வெப்பநிலையில் அதாவது லோ டெம்பரேச்சரில் நம்ம ஸ்டடி பண்ணும்போது அந்த பொருளினுடைய தன்மையை ரொம்பவே குறிப்பிட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த வெப்பநிலையில் ஒரு பொருளினுடைய தெர்மல் ஆசிலேஷனில் தெர்மல் வைப்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது இந்த ஆட்டம்ஸ் வந்து குறைந்த வெப்பநிலையில் அந்த வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஏன்னா அங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறதுனால டெம்பரேச்சர்னால் உருவாகக்கூடிய அந்த ஆசிலேஷன் தெர்மல் வைப்ரேஷன் இருக்காது. ஏன்னா டெம்பரேச்சர் ஆல்ரெடி கம்மியாக இருக்குது. அதனால் அப்படி லோ டெம்பரேச்சரில் படிக்கும்போது அந்த பொருளுடைய அந்த தன்மையை ரொம்பவே அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியும். அதனால தான் ஃபிசிக்ஸ் எப்பயுமே லோ டெம்பரேச்சர் ஃபிசிக்ஸில் அது ஒரு பொருளுடைய ப்ராப்பர்ட்டி அதாவது தன்மையை படிக்க விரும்புவாங்க.